முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு 5,000 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், இந்த ஃபுட்வேர் நிறுவனம் எங்கு அமைய இருக்கிறது? இது தோல் அல்லாத காலணிகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனமா? தோலில்லாத ஃபுட்வேர் தயாரிக்கக்கூடிய நிறுவனமா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தோல் அல்லாத காலணி துறையில் அதிக அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. இது தொடர்பாக இந்த ஆண்டு ஒன்றிய அரசு தாக்கல் செய்த அந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலும் தமிழ்நாடு அரசு தோல் அல்லாத அந்த காலணி துறையில் பெரிய அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து சாதனை படுத்தி வருவதாக தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சாதனையில் மேலும் ஒரு மைல்கல்லாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. அதன்படி பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனத்துடன் 5,000 கோடி முதலீட்டில் 45,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைகளை அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இன்றைய தினம் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. பீனிக்ஸ் கோத்தாரி குழுமத்தின் துணை நிறுவனமான எபர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசின் தொழில் ஊக்குவிப்பு முகமையான கைடன்ஸ் டிஎன் என்ற இரு நிறுவனத்திற்கும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 5,000 ஏக்கர் பரப்பளவில் 5,000 கோடி முதலீட்டில் இந்த தொழிற்சாலையானது அமைய உள்ளது. தொழிற்சாலைகள் மூலம் மொத்தம் 45,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த பீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் பெரம்பலூர் மாவட்டத்தில் 2,500 கோடி முதலீட்டில் ஒரு தொழிற்சாலையை அமைத்துள்ளது. தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த நவம்பர் மாதம் திறந்து வைத்த நிலையில் தற்போது அந்த நிறுவனமானது கூடுதலாக ஒரு 5,000 கோடி முதலீடு செய்வதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமானது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகி உள்ளது. இதுல வேற என்னென்ன விஷயங்கள் இடம்பெற இருக்கு கண்ணன்? இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் வருவதனால என்னென்ன மாதிரியான நேர்மறையான விஷயங்கள் இருக்கு? அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரினுடைய வேறு நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு? நிச்சயமாக இந்த முதலீட்டை பொறுத்தவரையில் அனைத்து மாநிலங்களும் அந்த தோல் சார்ந்த காலணி தொழிற்சாலைகளை முதலீடுகள் ஈர்ப்பதுதான் பெரும் பங்காற்றி வருகிறது. தமிழ்நாடு மட்டும்தான் இந்த தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைகளை முதலீடுகளை ஈர்ப்பதில் முன்னணி வைத்து வருகிறது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த முதலீடுகள் அனைத்தும் பின்தங்கிய மாவட்டங்கள், அதாவது தொழில் வளர்ச்சி மிகவும் குறைவாக உள்ள பெரம்பலூர் மாவட்டம், கரூர் மாவட்டமும் இவ்வாறு தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களாக அளிக்கப்படும் இந்த மாவட்டங்களில் தான் இந்த முதலீடானது ஈர்க்கப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது செய்துள்ள இந்த முதலீட்டும் மிக முக்கிய முதலீட்டாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா மற்றும் பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் ஏழுசை நாடக மன்றத்தின் சார்பில் கலை மாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் உள்ள 10 கலைஞர்களுக்கு பொருட்களியாக தலா 1,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கி வருகிறார். மேலும் தமிழில் கருத்தாளமிக்க அரிய கலைகள் சார்ந்த நூல்களை பதிப்பித்த 5 நூலாசிரியர்களுக்கு தலா 2,00,000 ரூபாய் நிதியுதவியும், தமிழில் புதிய நாடகங்களை தயாரித்து மேடை ஏற்றிய 5 நாடக கலைஞர்களுக்கு தலா 1.50 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்து வருகிறார். அதன்படி இன்றைய தினம் இந்த திரைத்துறை மற்றும் எழுத்துத்துறை சார்பில் பல்வேறு நிதி உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.